என் பெயர் பிரசன்னா. நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன். என் ஊர் திருச்சி. திருச்சியில நாங்க வசிச்சு வந்தோம். நான், என் அப்பா, என் அம்மா, நாங்கள் மூவரும் வசித்து வந்தோம். என் அப்பா ஒரு கம்பெனி முதலாளி கிட்ட கார் டிரைவரா வேலை பார்த்தாரு. அவரு பல ஊர்கள் செல்வதால என் அப்பாவும் செல்ல வேண்டி இருந்துச்சு. அதனால என் அப்பா மாசத்துக்கு 5 இல்ல 6 நாள் தான் வீட்லயே இருப்பாரு. என் அம்மா பேரு மாரி. அவங்க வீட்ல தான் இருக்கிறாங்க. என் அம்மா பார்க்க மீடியமா இருப்பாங்க. அப்பா அடிக்கடி வெளியூர்ல செல்வதால அம்மா பேசுறதுக்காக யாருமே இல்லாம தவிச்சாங்க. எங்க பக்கத்து வீட்ல ஒரு அண்ணன் இருந்தாரு. அவரு மணி. அவரு அடிக்கடி எங்க அம்மாவும் அவரும் பேசுவாங்க. அர்ஜென்ட்டுக்கு காசு வாங்கிட்டு போவாரு. ஒரு நாள் எனக்கு காலேஜ் சீக்கிரமா முடிஞ்சுது. நான் வீட்டுக்கு வேகமா வந்தேன். அப்போ வீடு உள்ள பூட்டி இருந்துச்சு. உள்ள டிவி சவுண்டு அதிகமா இருந்தது. நான் கதவை தட்டினேன். சவுண்டு அதிகமா இருந்ததால என் அம்மாவுக்கு நான் கதவு தட்டினது கேட்கல. நான் ரொம்ப நேரமா கதவை தட்டிக்கிட்டே இருந்தேன். அப்பவுமே கதவை திறக்கவே இல்லை. சரி, சைடு ஜன்னல் பக்கம் போய் பாப்போன்னு போனேன். அப்போ என் அம்மாவும் மணி அண்ணனும் டிவி கிட்ட பார்த்துட்டு இருந்தாங்க. என் அம்மா இன்னும் டிவி சவுண்ட அதிகமா வச்சாங்க. அப்புறம் என் அம்மா மணி அண்ணன் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு பயங்கரமா கோபம் வந்துச்சு. நான் உடனே ஜன்னலை விட்டு ஓட ஆரம்பிச்சு தெருவு முக்குல நின்னு பார்த்துட்டு இருந்தேன். என் அம்மா கதவை திறந்து யாரோ வராங்களான்னு பார்த்தாங்க. அப்புறம் மணி வேகமா அவர் வீட்டுக்கு போனாரு. நான் எதுவுமே தெரியாதது போல லேட்டா வீட்டுக்கு போனேன். என் அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நான் என்னம்மா சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டேன். என் அம்மா இப்பதான் திருப்தியா இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஒண்ணுமே தெரியாதது போல என்னன்னு கேட்டேன். இல்லடா, அப்பா நாளைக்கு வரேன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் சரிம்மான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் வெளியே போனேன். அதிலிருந்து நான் என் அம்மாவை கவனிக்க தொடங்கினேன். இன்னும் என் காதுல அந்த பேச்சு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. திடீர்னு மணி அண்ணன் என் அம்மாவும் நானும் இருக்கும்போது அவர் வந்து, பிரசன்னா, அம்மா கிட்ட பால் இருந்தா கேட்டு சொல்லுன்னாங்க. எனக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைச்சாங்க. நான் அம்மா கிட்ட போய் கேட்டேன். அம்மா சிரிச்சுக்கிட்டே இன்னைக்கு இல்லைன்னு சொல்லுன்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் அவர்கிட்ட போய் சொன்னேன். இன்னைக்கு இல்லையா? அவரு சரின்னு என் அம்மாவை பார்த்து சிரிச்சுட்டே போவாரு. எனக்கு என் அம்மா மேல பாசம் வந்துடுச்சு.